வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க எப்போதும் கட்டுப்பாடுகளை விரும்பாத ஒரு நபர்களாக இருப்பீர்கள். யாராவது உங்களை இந்த ஒரு வேலையை செய், அந்த ஒரு வேலையை செய் என்றால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். உங்களுக்கு பிடித்த மாதிரி அவர்கள் உங்களிடம் வேலையை கூற வேண்டும். மூஞ்சில் அடித்த மாதிரியும் உங்களை ஒரு வேலைக்காரன் மாதிரி நடத்தி கொண்டாலும் உங்களுக்கு அந்த ஒரு இடத்தில் இருக்கவே பிடிக்காது. அந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் முழுமையாகவும் செய்ய மாட்டீர்கள். இது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஒரு விஷயமாக எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய மனம் எங்கே போக சொல்கிறதோ அங்கே செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்வீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை உங்களை நிறுத்தி வைத்திருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் விரும்பியபடி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். நீங்க செல்ல நினைத்த பாதையில் தடைகளானது ஏற்பட்டிருக்கும். நீங்க நல்ல ஒரு இடத்துல தான் இருந்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா சனி பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி இருப்பார். அதனால என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள பல கேள்விகள், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமோ அப்படியெல்லாம் மாறாமல் தலைகீழாக மாறியிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் உருவாகி இருக்கும். எது செய்தாலும் அதுல பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான ஒரு பாதையில தான் நீங்க பயணித்துக் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய சுதந்திரத்தை குறைத்த கட்டுப்பாடுகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்களை உள்ளுக்குள்ள சங்கடப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான வருத்தங்கள் உங்களுக்கு மிகவும் புதியதாகத்தாங்க இருக்கும். ஆனால் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்காது. ஆனால் இனிமேல் ஏற்பட ஆரம்பிக்கும். இதற்கு காரணமாக இருப்பது சனி பகவான். ஆனா அந்த கட்டுப்பாடு ஒரு தண்டனையாக இருக்காது. அது ஒரு திசைக்கான ஒரு திருப்பமாக இருக்கும். நீங்கள் எதையும் சுதந்திரமாக செய்யலாம் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதாக நிச்சயமாக இருக்குங்க. ஆனால் அதன் விளைவுகளை நீங்கள் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இன்று நீங்க சுதந்திரத்தை மதிப்பீங்க. அதே ஒரு நேரத்தில் அதை பொறுப்புடன் பயன்படுத்தக்கூடிய மனநிலைமைக்கும் நீங்க வந்திருக்கவும் செய்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா மாறி இருப்பீங்க. ஏன் இப்படி மாறினீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன காயங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எதையுமே வெளியில் கூற முடியாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு வாழ்ந்த நாட்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவும் செய்யும். இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய கனவுகளை தாமதப்படுத்தி கொடுப்பார். நீங்கள் கனவுகள் காணக்கூடிய ஒரு மனிதர்கள் பெரியதாக நினைத்து அதற்கான முயற்சிகளை கூட செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த கனவுகள் உங்களுக்கு நேரத்தில் நிறைவேறாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த காலமானது கடந்து போய்விட்டது. சனி பகவான் உங்களுடைய காலத்தை இந்த ஒரு நேரத்தில் எழுதி கொண்டு இருக்கிறார். இதனால் நீங்கள் எந்த பக்கம் கால் வைத்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே தாங்க ஏற்படும். இந்த ஒரு நேரத்தில் ஏதாவது வேலைகளை தொடங்குவது, தொழிலை தொடங்குவது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபம் என்பது கிடைக்காது. போதுமான அளவுக்கு அதில் வெற்றியும் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பித்திருக்காது. இந்த மாதிரியான முடிவுகள் தாங்க உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு தாமதம் உங்களுக்கு மனசோர்வை நிச்சயமாக கொடுத்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய கனவுகளை கூட சந்தேகிக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா இந்த தாமதங்கள் அனைத்துமே உங்களை வீணாக்க போவது கிடையாது. இது உங்களை இன்னமும் ஒரு தைரியமான ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே தாங்க இதெல்லாம் நடந்தது. நீங்கள் உங்களுடைய கனவுகளை அடைய வேண்டிய திறனையும் மன வலிமையையும் நீங்கள் வளர்த்து கொள்வீங்க. இன்று நீங்கள் அந்த கனவுகளை நோக்கி செல்லும் பொழுது அது ஒரு உறுதியான ஒரு பாதையில் நடக்க ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த சனி பகவான் உங்களை பொறுப்புகளால் கட்டி போட்டிருப்பார். நீங்கள் ஒரு காலத்தில் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி வாழ்ந்து வந்திருப்பீங்க. அப்படி வாழ்ந்து வந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கும். உங்களுடைய குடும்பம், வேலை, நிதி இவை அனைத்தும் உங்களுக்கு தோள்களில் விழுந்த ஒரு பொறுப்புகளாக எப்போதுமே தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு சுமையாக தோன்றியிருக்கும். என் வாழ்க்கை எங்கே போகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஓடவும் செய்திருக்கும். ஆனா அந்த பொறுப்புகள் தாங்க உங்களை நல்ல ஒரு மனிதராக உங்களை மாத்திருக்கும். இன்று நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஓடிவிடாமல் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. இனிமேல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய நம்பிக்கையை இதுவரைக்கும் சோதித்திருப்பார். நீங்கள் எப்போதுமே மனநிலை எப்பொழுதுமே தைரியமான மனநிலைகள் கொண்டவர்கள். யாருக்கும் நீங்கள் கீழே கட்டுப்பட்டு வாழ மாட்டேன் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சில தருணங்களில் அந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு சோதிக்க வைத்திருக்கும். நீங்கள் நம்பிய விஷயங்கள் நடந்ததாக எதுவுமே இருக்காது. நீங்கள் நம்பிய மனிதர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் கூட போயிருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைத்திருப்பீங்க. ஆனா அவங்க ஏன் அனைத்தையும்
நிறைவேற்றாம போய்விட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களை தற்காலிகமாக சோர்வடைய வைத்திருக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியாக இல்லாமல் போயிருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கைகளை கூட நீங்களே சோதனை பண்ணக்கூடிய ஒரு காலமாக மாறியிருக்கும். இது அனைத்திற்கும் காரணமாக இருப்பது சனி பகவான். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளாகவே மாறியிருக்கும். ஆரம்பத்தில் நீங்க செய்யக்கூடிய சில செயல்கள் உங்களுக்கு நன்மைகளாக இருந்தாலும் போக போக இது ஏன் இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு தனுசு ராசி வாழ்க்கையில சனி பகவான் மீண்டும் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான உணர்வு ஒன்று உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். அது உங்களுடைய சுதந்திரம். சுதந்திரம் என்பது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே வேண்டும் என்று நீங்கள் நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் இதுவரைக்கும் அது உங்களுக்கு கிடைக்காமல் நிறைய வேலைகள், நிறைய அலைச்சல்கள், நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் போயிருக்கும். இதுவரை நீங்கள் கட்டுப்பாடுகளால் சுருங்கி இருந்த ஒரு மனிதராகத்தாங்க இருப்பீங்க. எதையும் உங்களுடைய மனப்படி செய்ய முடியாத ஒரு நிலைமை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த கட்டுப்பாடுகள் மெதுவாக உங்களுக்குள்ள தளர ஆரம்பிக்கும். நீங்கள் யார், எந்த ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் யார் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் யாரும் அதிகமாக தலையிட மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு புதிய ஒரு நிலைக்கு நீங்க நிச்சயமாக வந்து விடுவீங்க. இந்த ஒரு சுதந்திரம் வெறும் வெளி உலக சுதந்திரம் மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுடைய உள்ளத்திலும் உருவாகக்கூடிய, நீங்கள் பயமின்றி தயக்கமின்றி உங்களுடைய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டும்தான் ஏற்படுத்தவும் செய்யும். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை தேடி கொடுப்பார். இந்த சனி பகவான் உங்களுடைய கனவுகளை இந்த ஒரு நேரத்தில் எப்படி தெரியுமா நிறைவேற்றுவார்? நீங்க நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த கனவுகள் இப்போது மெதுவாக வடிவம் பெற ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் என்றாலே கனவு நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட கனவு நிறைந்த வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வெளிப்பட ஆரம்பிக்கும். முன்பு அது ஒரு ஆசையாக மட்டும் இருந்தாலும் இப்போ அது ஒரு திட்டமாக உங்களுக்கு மாற ஆரம்பித்திருக்கும். இதுவரைக்கும் அது உங்களுக்கு ஆசைகளாகவும் கனவுவாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனா இதை நம்மளால பண்ண முடியும் என்கிற ஒரு தைரியமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்க ஆரம்பித்திருக்கும். எப்படி பண்ணணும், எந்த வழியில் பண்ணினால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்களே திட்டம் போட்டு வாழவும் ஆரம்பிப்பீங்க. அதற்கான செயல்பாடுகளையும் நீங்க செய்யவும் தொடங்குவீங்க. நீங்க எடுத்த முயற்சி, சிறிய முயற்சிகள் கூட இப்போது உங்களுக்கு இணைந்து ஒரு பெரிய ஒரு முடிவை உங்களுக்குன்னு உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் இனிமே காத்திருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது. நீங்கள் செயலில் இறங்க வேண்டிய ஒரு நேரமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவும் இனிமே கிடைத்துவிடும். எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான முடிவு தெரியாத பாதைகளில் கூட உங்களுக்குன்னு ஒரு முடிவானது இனிமே கிடைக்க ஆரம்பித்து விடும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் இனிமே தேடி கொடுப்பார். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையின் கடந்த உழைப்பின் பலனாக நிச்சயமாக மாறிவிடும். இந்த ஒரு வாய்ப்பு உங்களை ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்று உங்களுக்கு அதிக ஒரு திறனை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் அதை கவனமாக பார்த்து சரியான ஒரு நேரத்தில் பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி கொடுக்குங்க. இந்த ஒரு முறை நீங்கள் தயங்க மாட்டீங்க. நீங்க உங்களுடைய திறமையை நம்பி அந்த ஒரு வாய்ப்பை பிடித்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதுவரை நீங்க அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் இப்போது பெரிய ஒரு மாற்றத்திற்கு மாற ஆரம்பிக்கும். ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கவும் செய்யும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் என்ன நடக்க வேண்டுமோ அது அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும். அதன்படி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இருந்த பழைய நிலைமைகள் மெதுவாக மறைந்து புதிய வாய்ப்புகள், புதிய சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உருவாக்க தொடங்குவீங்க. இந்த ஒரு மாற்றம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல், ஆனால் அது மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில ஆழமானதாக மாறிவிடும்.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை உங்களுக்கு நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போய் வைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் கொடுக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.